Hello students, this is Iqbal. Example 3.40 பார்க்க போறோம். Determine the nature of roots for the following quadratic equations அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, இது டைரெக்டாக போடுறது தான் சம் தான். ஸோ அநேகமாக 3 இதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து பின்னு எடுத்துக்கணும். பி ஈக்குவல் டு -1. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சின்னு எடுத்துக்கணும். -20 ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் ஃபார்முலா எழுதணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அவ்வளோதான். ஓகேவா? பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக -20. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். 4 இன்ட்டு 20 வந்து 80 ஆகிடுது. ஓகேவா? அப்போது இது 81. அப்போது 80 டெல்டா ஈக்குவல் டு 81 கிடச்சிருக்கு. 81ங்கிறது கிரேட்டர் தென் 0 தானே, அது 0 விட பெருசு, அப்போனா பாசிட்டிவ். therefore delta is greater than 0. therefore roots are real and not equal. ஓகேவா? அந்த மாதிரி எழுதிடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனும் அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 எடுத்தாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 9. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. பி ஈக்குவல் டு -24, சி ஈக்குவல் டு 16. டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பிக்கு பதிலாக -24 ஹோல் ஸ்கொயர் -4, ஏ வந்து 9, சி வந்து 16. ஓகே, -24 ஸ்கொயர் பண்ணால் 576 வரும். 24 × 24 576. இங்கே மைனஸ் 4, இங்கே 16 × 9 வந்து 144 வரும். 144 × 4, 4 4s are 16, balance 1. 4 4s are 16 plus 1 17, balance 1. 4 × 1 4 plus 1 5, 576 ஈக்குவல் டு 0. அப்போ டெல்டா வந்து டைரெக்டாகவே என்ன கிடச்சிருச்சு, ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. அப்போது த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா? செகண்ட் முடிச்சாச்சு. அப்போ அதிலே தேர்ட் சப்டிவிஷன் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. எக்ஸு பக்கத்தில் பி வந்து -2, சி வந்து +9. டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி எவ்வளோ, -2 ஹோல் ஸ்கொயர் -4, ஏ வந்து எவ்வளோ 2 இருக்கா, சி வந்து 9. -2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 4 2s are 8, 8 9s are 72. ஒரு நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா சப்ராக்ஷன் பண்ணணும். 72ல் 4 போச்சுன்னா 68, பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ், அப்போ -68. அப்போது டெல்டா நெகட்டிவாக கிடச்சிருக்கா, அப்போ டெல்டா இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு போடணும். அப்போது therefore no real roots. அவ்வளோதான், முடிஞ்சு. no real roots. ஓகேவா?